எனக்கு நேரம் இருந்ததுன்னா, அம்மா கதைகள படிச்சு, படிச்சு நான் எங்கள சுத்தி உட்கார வச்சு கேட்டுருக்கோம். எனக்கு வெளிய போய் பசங்களோட விளையாடுறதெல்லாம் ரொம்ப கம்மி. ம், ம். இப்ப எனக்கு இருந்த ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கிறது நான் படிக்கிற புத்தகம் தான். அவருடைய கதைகள் இந்தியாவுல எல்லா மொழியிலயும் எடுக்கப்பட்டது. ஓகே. வேற எந்த ரைட்டர்ஸ்க்கும் அந்த இது கிடைக்கல. அதுக்கப்புறம் பாக்யராஜ் சாருக்கு ஓரளவுக்கு கிடைச்சது. சினிமாக்கு வந்தது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா வந்தேன். ம், ம். பட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா, இங்க ஒரு நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கதை எழுதுற மாரி இருந்திருக்கலாம். ஓ! அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. வீட்ல எனக்கு ஆக்டிங்க்கு அப்புறம் அதே மாரி புடிச்ச விஷயம் சமையல். ஃபர்ஸ்ட் டேக்ல பண்ண மாரியே பண்ணுங்கன்னு ஒரு டைரக்டர் சொன்னாவே எனக்கு பிரச்சனை ஆயிடும். ஓகே. சார் என்ன பாடுறேன்னே தெரியலையே சார். நீங்க நெறைய எழுதுவீங்க அப்படின்னு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம். அந்த மாரி நெறைய படிப்பீங்க அப்படின்னும் கேள்விப்பட்டோம். அத பத்தி ஏதாவது சொல்லுங்க. எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்தது? இல்ல எங்க அம்மா ரொம்ப நல்லா படிப்பாங்க. எங்க குடும்பத்துல அம்மா ஃபேமிலில, அப்பா ஃபேமிலில எல்லாரும் புத்தகங்கள் ஏதாவது ஒரு பர்த்டே வந்தது ம், ம். அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, ம். ட்ரெஸ்ஸ வாங்கி குடுக்கறதில்ல. ஒரு நல்ல புத்தகத்த கொண்டு வந்து குடுப்பாங்க. ஓ! என் தாத்தா வரும்போது நல்ல புத்தகம் எப்பவுமே என் வீட்ல ஒரு லைப்ரரி இருக்கும். ஓகே. இப்பவும் இருக்கு மேல. உங்க குழந்தைங்களும் படிக்கிறாங்களா? அந்த மாரி? குழந்தைங்களுக்கு படிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் புக் படிக்க எங்க நேரம்? கரெக்ட் தான். அப்புறம் அந்த கொஞ்ச சிலபஸ் நேரம் முடிக்கவே யூடியூப் படிக்கலாம். இந்த டோரேமான், போக்கிமான்லாம் நம்ம நெறைய பார்த்து, ம், ம். ஐய்யய்யோ! கரண்ட் அடிச்ச தல மாரி இவனையே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கே! ஒரு நல்ல படம் பார்க்கணுமே. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் டிவி ஆன் பண்ண முடியும். ம். ஸோ, அவங்களுக்கு அதுக்கான நேரம் கிடையாது. கிடையாது. அப்புறம் டியூஷன். ம். கரெக்ட். அந்த மாரி அதனால நம்ம தப்பு சொல்ல முடியாது. ம். சில புத்தகங்கள்லாம் என் பொண்ணுக்கு கொண்டு போய் குடுப்பேன். ஓகே. ஆமா அந்த புத்தகம் எனக்கு குடும்மா அப்டின்னுவாங்க. ம், ம். பட் அவளுக்கு படிக்க நேரம் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். ம். எனக்கு நேரம் இருந்ததுன்னா, அம்மா கதைகள படிச்சு, படிச்சு நான் எங்கள சுத்தி உட்கார வச்சு கேட்டுருக்கோம். ஓகே. அதுலயும் காமெடி கதைகள் எங்க அம்மாக்கு அவுட்ஸ்டாண்டிங் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஓ! அங்கேருந்து தான் இங்க வந்திருக்கா? ஆமா, கண்டிப்பா. ஓகே. 100% ரொம்ப நல்லா எழுதும். எங்க அப்பாவும் ம். நல்ல ஹியூமர். நெறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மரியாதை குடுத்து, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்ட்டு, ஸோ நெறைய எல்லாருடைய காமெடியும் கதைகளும் வரும். ஓகே. இப்ப என் ஹஸ்பண்ட் அப்படித்தான் இருக்கிறாரு. ஓகே. அப்ப நெறைய கதைகள் கேட்க புடிச்சதுனால நெறைய படிக்கவும் அப்படிதான் புடிச்சது. வர முடியும். கண்டிப்பா. அன்னைக்கு இத தவிர வேற என்டர்டெயின்மென்ட் கிடையாது. ம், ம். ஓகே. எனக்கு வெளிய போய் பசங்களோட விளையாடுறதெல்லாம் ரொம்ப கம்மி. ம், ம். இப்ப எனக்கு இருந்த ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கிறது நான் படிக்கிற புத்தகம் தான். ஓகே. ஸ்டில் அதான் ஃபீல் பண்ணுவேன். ம். ஒரு நல்ல ஒரு புத்தக நேசியாக இருந்தால், ம். எப்பவுமே நமக்கு தனிமை ஃபீல் ஆகாது. கண்டிப்பா. ஆனா தனிமையில இருக்கிறவங்க புத்தகத்த தேர்ந்தெடுத்து போவாங்க. அதுவும் இருக்கு இல்லையா? இல்ல தட் இஸ் a டிஃபரண்ட் திங். ம், ம். இது அப்படி இல்ல. இந்த இவ்ளோ கிரவுடுலயும் நம்ம வந்து ஒரு புத்தகத்துக்காக நேரத்த ஒதுக்குறோங்கிறது தான் பெரிய விஷயம். கண்டிப்பா. அப்ப அது ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. டெஃபினட்டா நம்ம விசு சார பத்தி சொல்லிட்டு விட்டுட்டோம். ம். அவருடைய கதைகள் இந்தியாவுல எல்லா மொழியிலயும் எடுக்கப்பட்டது. ஓகே. வேற எந்த ரைட்டர்ஸ்க்கும் அந்த இது கிடைக்கல. அதுக்கப்புறம் பாக்யராஜ் சாருக்கு ஓரளவுக்கு கிடைச்சது. ம்ஹ்ம். இது இவர் வந்து அன்னைக்கு டயலாக் ஓரியன்டடா இருக்கும். ம், ம். பட் அது எல்லாமே வந்து நம்ம மனசுல பதியிற மாதிரி இருக்கும். ம், ம். இப்ப எனக்கு எழுத்து மேல இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ம். ஓகே. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி பார்க்கும்போது நல்ல ஒரு ஒரு புத்தகத்த எழுதுமா. ஓ! ஒரு ரெகுலரா ஒரு காலம் எழுதுமா. ம்ஹ்ம். அந்த மாதிரி சில மேகசின்ஸ்ல நான் காலம் எழுத ஆரம்பிச்சதே சார் சொல்லி தான். ஏதாவது புக்ஸ் எழுதிருக்கீங்களா மேம்? இல்ல புக்ஸா போட்டு அப்படிங்கிறது. பண்ணதில்ல. மேகசின்ஸ் மாதிரி எழுதிருக்கீங்க. அதுலதான். ஏன்னா நமக்கு அதுக்கான நேரம் இருந்தா நான் கிடைக்கிறது. ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போயிருப்பேனே. கரெக்ட். எனக்கு பிடிச்ச ஏதாவது முட்டாள்தனமா இருந்தா கூட அதை எழுதிட்டு போயிருப்பேனே. அண்ட் உங்களுக்கு சினிமாக்கு வரணும்ன்றதுக்கே ரைட்டிங் தான் ஒரு முக்கிய காரணமா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல இன்ட்ரெஸ்ட். சினிமாக்கு வந்தது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா வந்தேன். ம், ம். பட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா, இங்க ஒரு நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கதை எழுதுற மாரி இருந்திருக்கலாம். ஓ! அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஓகே, ஓகே. ஆக்டிங்கிறது ஏதோ பொய்யான விஷயம் மாதிரியே ஒரு ஃபீல். ஓகே. முகமூடி போடுறது எனக்கு பிடிக்கல. பிடிக்கல. சும்மா இந்த மாரி, அந்த மாதிரி பண்ணப்படுறது எனக்கு பிடிக்காது. ஆனா நீங்க அதுக்கு நோ சொல்லிட்டீங்க இல்லையா? டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ரியலா தான் நடிக்க வரும். லைவா மட்டும் தான் நான் அப்படி இல்ல. எனக்கு இப்படிதாங்க தெரியும். தெரியும். இல்லன்னா என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. வீட்டுக்கு. நீங்க பிரமாதமா நடிகன்னா நான் பிரமாதமா எப்படியா நடிக்கிறதுன்னு நான் மாட்டிக்குவேன். அதனால வாய்ப்புகள் போகுதுன்னு ஃபீல் பண்ணது. அதெல்லாம் கிடையாது. வாய்ப்புகளுக்காக நான் பாத்துக்கலாம் என்னுடைய அந்த மாரி. பர்சனாலிட்டிய என்னைக்குமே இழக்க நான் விரும்பவும் இல்ல. நைஸ். என்னுடைய குடும்பமும் அப்படி கிடையாது. கரெக்ட். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, கிளம்பி வர்றதுக்கு வண்டி சார்ஜ் குடுத்து தான் அனுப்புவாங்க அப்பவே. அந்த ஒரு யார்ட்டயும் தைரியம். சொல்லாத தங்குற ஹோட்டல்ல சொல்லி ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு ஓடியாந்துரும். சோ சினிமா பாதிப்பு போயிடுதே அப்படின்னும் போது நம்மள வந்து இழக்க வேண்டி நேரிடும். கரெக்ட். அதுக்கு நான் என்னைக்குமே அகைன்ஸ்ட். கண்டிப்பா. அண்ட் இப்ப இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கொஞ்சம் பேசலாம் மேம்.
இப்ப கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? வீட்ல என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி. வீட்ல எனக்கு ஆக்டிங்க்கு அப்புறம் அதே மாதிரி பிடிச்ச விஷயம் சமையல். ஓ! சூப்பர். சண்டே சமையல் மாதிரி. எல்லாம் ஆமாமா. கர்ட் சண்டே ரைஸ் சமையல், வித் ஃப்ரைட் ரைஸ். அந்த ஜோன்ல கொஞ்சம் லைட்டா அப்படி ஆக்ட் பண்ணி. ஐயோ! எனக்கு வராதுமா அது. ஓ! என்ன ஆமா நெறைய ஆக்டிங். பேர் டப் ஸ்மாஷ் பண்றாங்க. ஆமா. நான் ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணேன். ஒரு தடவ கூட சக்சஸ் ஆனது இல்ல. ஒரு ஏஷியானெட்ல போய் ஒரு என்னோட டயலாக் ஃபேமஸ் போட்டு காமிச்சு பேச சொன்னா, அது எங்கேயோ போகுது, நான் எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே. வரவே இல்ல. ஒரு பெரிய கலை அது. ம். ஐயோ! இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்கள வந்து ஒத்துக்கணும். பெரிய கலை. ஓகே. எப்படி கரெக்ட்டா அந்த எக்ஸ்பிரஷனோட பேசுறாங்க பாருங்க இந்த டைமிங்ல. ஓகே. ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு அது ரிப்பீட் பண்ண வராது எனக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் டேக்ல பண்ண மாரியே பண்ணுங்கன்னு ஒரு டைரக்டர் சொன்னாவே எனக்கு பிரச்சனை ஆயிடும். ஓகே. சார் என்ன பாடுறேன்னே தெரியலையே சார். மானிட்டர் வந்து பாருங்க பாருமா. மேடம். நல்லா மானிட்டர் பார்க்கறது எனக்கு பிடிக்காது. எனக்கு பயம். ஓ! இப்பயுமா மேம்? எப்பவுமே எனக்கு ஓகே. அந்த ஸ்கூலே கிடையாது. ம். வேற ஒரு ஷாட் வேற யாராவது எடுத்துட்டு இருக்கும்போது பார்ப்பேன். ம்ஹ்ம். என் ஷாட்ட வந்து பார்த்துட்டு கரெக்ட்டா இருக்கா நெவர். நெவர். ஆர்ஜே பாலாஜி சாருக்கும் உங்களுக்கும் இருக்க காம்போ. அது பயங்கர கியூட்டா, அது நல்ல ஹியூமரஸா இருக்கு. அது எப்படின்னு சொல்லுங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலாஜி. ஓகே. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ம்ஹ்ம். ஏன்னா முக்கூத்தியம்மன்லாம் எனக்கு ஸ்கிரிப்ட் காமிச்சதே கிடையாது. ம்ஹ்ம். மேடம் நீங்க இப்படி பேசுறீங்க, இப்படி பேசுறீங்க அப்படின்னா, ம். ஐயோ என்னய்யா, சரி டேக் வாங்க. ஓகே. ஒரு இமோஷனல் சீன் அப்படிதான் சொல்லிட்டு போயிட்டாரு. ம். நான் சொன்னேன் அது எப்படி அது உங்களுக்கு வரும் மேடம். உங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க. ம். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வரும். ஓகே. பட் டேக் ஓகே ஆயிடுச்சு. ஓ! அந்த நம்பிக்கை அவங்களுக்கு முன்னாடி இதுக்கு இருந்திருக்கு அப்புறம் உங்க மேல. சேம் என்னுடைய ஹஸ்பண்ட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற ஒரு சீன் எடுத்துட்டு, ம்ஹ்ம். சீன் முடிச்சோன்னே ஒரு கை தட்டிட்டு என்ன பண்றது தெரியாம 10,000 ரூபாய் கொண்டு வந்து கையில கொடுத்தாரு. ஓ! இது கரியர்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. ம்ஹ்ம். நான் சொன்னேன் என்னப்பா வாங்கிக்கங்க மேடம், எனக்கு இப்ப இதுதான் பண்ண முடியுது என்னால அப்படின்னாரு. ம். ஸோ அந்த இன்னசென்ஸ் ஓகே. ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒருத்தர். நைஸ். சில நேரங்கள்ல வந்து அவர் செட்ல வந்து அவர் பேசுறது வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாம ம்ஹ்ம். நம்ம கிட்ட பர்சனலா பேசும்போது வேற, செட்ல எல்லா ஆர்டிஸ்ட் கிட்டே பேசும்போது ம். இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா ஒரு டைரக்டரா இருந்திருக்கலாமோன்னு தோணும். பட் ஓ. பாலாஜியினுடைய தனித்துவம் போயிடும். ம். பட் அந்த டெவலப்மெண்ட் மூக்குத்தி அம்மன்ல இருந்து ம். கடைசியில வீட்டுல விசேஷம் பண்ற வரைக்கும் உள்ள அந்த டெவலப்மெண்ட் ம். அது ரொம்ப பெரிய விஷயம்.